தொடர்ந்து மற்றும் ஒரு அண்மை செய்தி. டாஸ்மாக் ஊழல் குறித்து ஊடகங்களுக்கு பேட்டியளித்த ஊழியர்கள் மீதான நடவடிக்கையை ரத்து செய்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் ஊழியர்கள் மீதான நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது மதுரை செய்தியாளர் சல்மான். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சல்மான், சொல்லுங்க, எத்தனை டாஸ்மாக் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது? தற்போது அந்த நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இது பற்றிய விவரம். மதுரையை சேர்ந்த மாயக்கண்ணன், முருகன், ராமசாமி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு வழக்கானது தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வழக்கில் மதுரை மாவட்டத்தில் டாஸ்மாக் விற்பனையாளராக நாங்கள் பணிபுரிந்து வரும் நிலையில் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்றும் மாமூல் வசூல் குறித்து ஊடகங்களில் பேட்டி அளித்திருந்தோம். இது டாஸ்மாக் நிறுவனத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் ஊடகங்களில் பேட்டியளித்த காரணமாக எங்கள் மீது பணி இடைநீக்கம் செய்து டாஸ்மாக் மேலாளர் உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவு சட்டவிரோதம். இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தனர். இந்த வழக்கானது நீதிபதி புகழேந்தி முன்பாக இன்று விசாரணைக்கு வந்த பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், மனுதாரர்கள் மதுரை மாவட்ட டாஸ்மார்க்கில் பணிபுரிகின்றனர். மதுரை மாவட்ட டாஸ்மாக் மேலாளராக பணியில் இருந்த ராஜேஸ்வரியும் திருமங்கலம் டாஸ்மாக் மேற்பார்வையாளராக பணியில் இருந்த செல்வமும் இணைந்து ஒவ்வொரு டாஸ்மாக் கடைக்கும் தினமும் 5000 ரூபாய் வசூல் செய்தார்கள். இதனால் டாஸ்மாக் ஊழியர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானர். இது குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு விசாரணை நடத்த வேண்டும் என புகார் அளித்திருந்தனர். மேலும் ஊடகங்களுக்கு பேட்டி அளித்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிபதி அவர்கள் பிறப்பித்த உத்தரவில் மதுரை மாவட்ட மேலாளர் ராஜேஸ்வரி, ஊழியர் செல்வம் இணைந்து வசூல் வேட்டை நடத்தியுள்ளனர். இது குறித்தும் அவர்களின் உரையாடல்களையும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மனுதாரர்கள் அனுப்பியுள்ளார்கள். இந்நிலையில்தான் மனுதாரர்கள் ஊடகங்களுக்கு சென்று பேட்டி அளித்துள்ளனர். இது டாஸ்மாக் விதிகளுக்கு எதிரானது என்றாலும் கூட இதே நேரத்தில் மேலாளர் ராஜேஸ்வரி உடனடியாக அவர் பணிபுரிந்த துறைக்கு மீண்டும் அனுப்பப்பட்டுள்ளார். இவற்றையெல்லாம் பார்க்கும்போது டாஸ்மாக் நிறுவனத்தில் ஏதோ நடக்கிறது எனவும் அரசு கள்ளச்சாராயம் போன்ற சட்டவிரோத மதுவால் உயிரிழப்புகளை தடுக்க மதுபான விற்பனையை அரசை ஈடுபடுத்தியுள்ளது. ஆனால் இந்த துறையில் ஊழல்களை அனுமதிக்க கூடாது எனவும் ஊழல் குற்றச்சாட்டில் கிடைக்கக்கூடிய ஆவணங்களை பார்க்கும்போது மொத்தத்தில் டாஸ்மார்க்கில் ஏதோ நடக்கிறது என்பது மட்டும் தெரிகிறது. டாஸ்மாக் துறை தன் தவறுகளை உணர வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி அவர்கள் மனுதாரர்கள் மீதான டாஸ்மாக் நிறுவன விதிகளை மீறியதாக நடவடிக்கை எடுக்க அனுமதி உள்ளது என்றும் மனுதாரர்கள் மீதான ஏற்கனவே எடுத்த நடவடிக்கை ரத்து செய்யப்படுகிறது என்ற உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான்.